டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 1ல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் பார்த்தோம், ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது. ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்னா பார்த்திங்கன்னா உற்பத்தி மேலாண்மை. ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ கால்டு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். அதாவது ப்ரொடக்ஷன் உற்பத்தி மேலாண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய, அதாவது அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய அது உற்பத்தி சார்ந்த திட்டமிடல். அந்த திட்டமிடலில் வந்து எப்படி திட்டமிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? அதில் பிளானிங் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், அதாவது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய, அதாவது தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிட்டு தொடர்ச்சியாக நடத்துவது வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட மெயின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டு என்ஷூர் தட் இட் இஸ் மோர் ஸ்மூத்தி அட் த ரெக்கார்டு லெவல். அதாவது நமக்கு தேவையான இன்றியமையாக தேவையான அளவுக்கு ப்ரொடக்ஷனை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோட மெயின் அதுதான். ஸோ டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆர் எம்ப்ளாய்டு இன் சர்வீஸ் as well as in manufacturing industries. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் சர்வீஸில் என்னென்னு இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டாகவும் மேனுஃபேக்சரிங் ஓரியன்டாகவும் நம்ம இது பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ப்ரொடக்ஷனில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து சேவையை தான் விற்பனை செய்யணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட், பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரொடக்ஷன் இருக்காங்க, அங்கே ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நம்ம தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டாக. அட் தி சேம் டைம் அங்கே மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா நாம் கையால் தொட்டு உணரக்கூடிய குட்ஸ் அண்ட் திங்ஸை வந்து மெட்டீரியல், ஃபினிஷ்டு குட்ஸ் ஆர் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் செமி ஃபினிஷ்டு குட்ஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் என்னென்னு பார்க்குறோம், உற்பத்தி செய்கிறோம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா it is a responsibility similar in level and scope to other specialties such as marketing or human resources and financial. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் எப்படின்னா மனித வளமை, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திங்ஸாக இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ஆர்கனைசேஷனில் பர்ஃபெக்டாக ரன் ஆனால் தான் நம்ம வந்து என்னென்னு பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமான மார்க்கெட்டிங்க்கு போக முடியும். ஸோ இந்த மார்க்கெட்டிங்க்கு போனால் தான் அதுக்கடுத்து நமக்கு நிறுவனத்துக்கு நிதி கிடைக்கும், ஃபினான்ஸ் வரும். ஸோ இந்த ஃபினான்ஸ் பர்ஃபெக்டாக ரெகுலராக ஏர்ன் பண்ணுற மாதிரியாக இருந்தால் தான் நம்ம நிறுவனத்துக்கு மேன்மேலும் பர்சனல், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸை உள்ளே கொண்டு வரும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு இந்த பங்கு தான் செய்யுது. ஸோ பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு உற்பத்தி மேலாண்மை, நல்ல உற்பத்தி மேலாண்மையோட முதன்மையான வேலை என்னென்னா உற்பத்தி செய்யப்பட வேண்டிய பொருட்களை சரியான முறையில் தேவைக்கேற்ப வழங்கக்கூடிய உபப்பொருட்களை வச்சு உற்பத்தியை முழுமையாக செய்து அதுக்கடுத்து குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு அனுப்புறது அதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோடைய மேஜர் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ உற்பத்தியை சரியான கொண்டு வரது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய உபப்பொருட்களை, அதாவது ரா மெட்டீரியல்ஸை வச்சு ஹவு டு கெட் த ப்ராப்பர் ஃபினிஷ்டு குட்ஸ், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்து ரெக்கார்டு டைம் அதை டிபெண்ட் பண்ணி கொண்டு வர்றது தான் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டியது தான் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சிஸ்டம், ப்ரொடக்டிவிட்டி, அதுக்கு அடுத்தது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் இப்போ சொல்கிறேன். செகண்ட் சொல்லிக்கிறேன். அதாவது இதே வந்து சர்வீஸ் ஓரியன்ட்லேயும் சரி, இதுலேயும் சரி, சர்வீஸ் ஓரியன்ட்லேயும் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அட் தி சேம் டைம் வந்து ப்ரொடக்ஷன்லேயும் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம முன்னாடி சொன்னது தான் சர்வீஸ் ஓரியன்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற நெட் சர்வீசஸ்ஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஓரியன்டும் எல்லாம் வந்து சர்வீஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தால் தான் அது ஹெல்ப்ஃபுல் டு த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக அது என்னென்னு பார்க்கலாம்.
இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் த்ரூ குவாலிட்டி, ரிலையபிலிட்டி, காஸ்ட் அண்டு டெலிவரி டைம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோடைய ப்ரைமரி ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய வாடிக்கையாளருடைய திருப்தி தான் அங்கே முக்கியம். ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்தால் தான் அவங்க அந்த ஃபீல்டில் அந்த அந்த ஆர்கனைசேஷன் நல்ல சர்வைவல் ஆக முடியும். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் நல்ல சர்வைவல் ஆனால் தான் நல்ல குட்வில் எடுத்து அகெயின் டெவலப் ஆகணும். ஸோ இதுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஸோ வியாபாரத்தை பொறுத்தளவு வாடிக்கையாளர்களே முதல்வராக கருதப்படுவதால் இந்த இடத்துல வாடிக்கையாளர்கள் தான் இந்த இடத்துல டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு சாட்டிஸ்ஃபைட் த கஸ்டமர்ஸ். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரூ குவாலிட்டி, இப்போ நம்ம சொன்னது தான், தரத்தின் மூலமாக வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துதல் மிக முக்கியமான ஒன்று. அது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோடைய உற்பத்தி மேலாண்மை முக்கியமான நோக்கத்தில் ஒன்று. அஸ் வெல் அஸ் டெலிவரி டைம். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் டைம்லன்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாட்டில்ஸ் ஆஃப் வாட்டர் தேவைப்படுதுன்னா, ஸோ அந்த இடத்துல கரெக்டாக நாளைக்கு தேவை அப்படின்னு சொன்னால் ஈவினிங் கரெக்டாக கொண்டு டெலிவரி கொடுத்துருது. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஏற்படக்கூடிய அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறது, இந்த சரியான டைமில் குட்ஸை கொண்டு போய் சேர்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி மேலாண்மையோட முக்கியமான நோக்கம். ஸோ அதுக்கு கரெக்டான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம உற்பத்தியை சரியான நேரத்தில் செய்து முடிச்சிடணும். ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு இதுதான். ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கிராப் ஆர் ரீஒர்க் ரிசல்ட்டிங் இன் பெட்டர் ப்ராடக்ட் குவாலிட்டி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பை குறைக்குது. மேக்ஸிமம் பொருட்கள் உடையிறதை குறைச்சி அதே மாதிரி நிறைய ரீஒர்க் பண்ணால் தேவையில்லாத நேரம் விரயமாகும். நேரம் விரயமாச்சுன்னா ஹியூமன் பவருடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். மேன் பவர் எனர்ஜி நிறைய வேஸ்ட் பண்ணி நம்ம உற்பத்தி பண்ணும்போது நிறைய ஸ்கிராப் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி ரீஒர்க் நிறையா இருந்துச்சுன்னா டைம் வேஸ்ட்டு, அவங்களுக்கு கொடுக்குற அந்த பேமெண்ட் வேஸ்ட்டு, அதே மாதிரி நிறையா ரெசிடியூன்னு சொல்லுவாங்க, கழிவுகள் நிறையா வரும். ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பிளான் பண்ணி சரியான முறையில் உற்பத்தி திட்டத்தை வகுத்து இந்த ஸ்கிராப்பெல்லாம் குறைச்சி ரீஒர்க்கெல்லாம் குறைச்சி நம்ம பண்ணுறதுன்றது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோடைய முக்கியமான நோக்கத்தில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த ஸ்கிராப்பு குறைஞ்சாதான் நமக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் தான் நமக்கு லாபம் அதிகரிக்கும். ஸோ நம்ம ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா வி ஹாவ் டு லெஸ் த ரீஒர்க் ஆர் ஸ்கிராப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பாசிபிள் இன்வென்ட்ரி லெவல். தட் மீன்ஸ் ஆப்டிமம் இன்வென்ட்ரி லெவல். அதாவது ஆப்டிமம் இன்வென்ட்ரி லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வென்ட்ரி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்ஸ், அதாவது சடன்லி யூஸபிள் குட்ஸ் என்னென்னு சொன்னால் நம்ம இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் மெட்டீரியலுக்கும் இன்வென்ட்ரிக்கும் அந்த பிக்கெஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ டே டு டே இதுக்காக நம்ம கொண்டு வரது என்னென்னு டே டு டே ரொட்டீன் இண்டஸ்ட்ரியல் ஆக்ஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பாசிபிள் ஆர் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் சொல்லுவோம். ஸோ ஆப்டிமம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய சுச்சுவேஷனை நம்ம கொண்டு வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் இன்வென்ட்ரி லெவல்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் நீடட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ், அதாவது இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் நீடட். ஸோ அதாவது ரிசோர்ஸஸ் தேவைப்படுறது இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் உபயோகப்படுத்தி உற்பத்தியை பெருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் என்னென்னு சொல்லிங்கன்னா மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன், அதிகபட்சமான பயன்பாடு இங்கே ரொம்ப முக்கியம் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் லைக் மேன் பவர் ரிசோர்ஸஸ், வாட்டர் ரிசோர்ஸஸ், தென் ஃபினான்ஸ் ரிசோர்ஸஸ், மார்க்கெட்டிங் ரிசோர்ஸஸ், இது எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உற்பத்தியை பெருக்கணும். இந்த ஃபிஃப்த்து ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கேஷ் அவுட்ஃப்ளோ, அதாவது பணம் அதிக விரயமாகிறத குறைக்கிறது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோடைய முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ வி ஹாவ் டு ரெடியூஸ் த கேஷ் அவுட்ஃப்ளோ கம்பேர்ட் டு பிஃபோர் ஆக்டிவிட்டி. அண்ட் தென் மேக்ஸிமம் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் உற்பத்தியில் இருக்கக்கூடிய வேலையாட்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மேக்ஸிமம் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
செவன்த் ஒன் இஸ் மேக்ஸிமம் பாசிபிள் ப்ரொடக்ஷன், தட் மீன்ஸ் அவுட்புட்ஸ். அதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வச்சு எந்த அளவுக்கு நம்ம அவுட்புட் எடுக்க முடியும் அப்படின்றத வச்சு நம்ம பார்க்குறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் அவுட்புட். ஓகேங்களா? அதாவது முழுமையான உற்பத்தி பொருளை எடுக்கிறது வந்து ஒரு முக்கியமான நோக்கம். ஸோ த ஹையர் ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னதான், ஆப்ரேட்டிங்கிறது அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஆப்ரேட்டிங், அதாவது ஜஸ்ட் டே டு டே ஆக்ஷனை நம்ம வந்து ஆப்ரேட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ரேட்டிங்கோடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஆப்ரேஷனுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த எஃப்ளூயண்ட், அந்த திறனை வேலை ஆட்களுக்கு ஊக்குவிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங், அதாவது ஹையர் ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரொடக்ஷன் சைக்கிள் டைம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுடைய சைக்கிள் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை மினிமைஸ் பண்ணுறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அது சேல் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை அதாவது அகெயின் ஆர்கனைசேஷனில் நம்ம கொண்டு வர்றது, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதில் அதோடைய சைக்கிளிக்கலை குறைக்கிறது. அது எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை பொறுத்தளவு நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃப்ரம் கம்பெனி வந்து டைரெக்டாக இந்த இடையில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக அவங்களுக்கு எந்த இடத்துக்கும் சோன்ஸ் ஆர்டர் எடுத்து அப்படி அமுச்சு விடுறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான நோக்கம் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ மினிமம் ப்ரொடக்ஷன் சைக்கிள் டைம் சொல்லுவோம். மேக்ஸிமம் பாசிபிள் ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் மணி இஸ் த பிளட் ஃப்ளோ ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வியாபாரத்தின் ரத்த ஓட்டம் நிதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாம் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை, நம்ம போடுற மூலதனத்தை மறுபடியும் கொண்டு வரணும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் என்ன, அதாவது நிறுவனத்தால் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியுதோ அதை கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோட ரொம்ப முக்கியம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பல அன்வான்ட் திங்ஸ் எல்லாம், அதாவது ஸ்க்ராப் சொன்னோம், ஸோ அன்வான்ட் லேபர் சார்ஜஸ் சொல்கிறோம், ஸோ டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், ஸோ ப்ராப்பர், அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வரோம், ஸோ குவாலிட்டி நல்ல குட் குவாலிட்டி கொடுத்தா தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதனால் வந்து நம்மளால் பாசிபிள் ப்ராஃபிட், அதாவது அடையக்கூடிய லாபத்தை அடைஞ்சு இவங்க நிறுவனத்தில் அந்த ப்ராஃபிட்டை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து வியாபாரம் பெருக்கும், ஆர்கனைசேஷனுடைய லெவல் பெருசாகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோட நோக்கத்தில் இதுவும் ஒன்று முக்கியமானது. கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட்டு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு உற்பத்தியை வந்து நம்ம மேற்கொள்ளும் போது அங்கே இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட்டை டெஸ்ட்ராய்ட் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ உற்பத்தி முறையில் உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்கோ அதை உபயோகப்படுத்துறது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான நோக்கம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை மேற்கொண்டு வர்றதில் பார்க்கலாம்.